வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சி. இந்த பயிற்சி மே 1, 2024 அன்று பகல் 2:29 நேரத்திற்கு நடைபெற்றது. இதனால் ரிஷபராசிக்குள் குரு பகவான் நுழைவதால் சிம்மம், கன்னி ராசிகளில் ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். குரு பகவான் பெரும்பாலும் விரிவாக்கம், வளர்ச்சி மற்றும் ஞானத்தின் கிரகமாக கருதப்படுகிறார். ரிஷபத்தின் நிலையான மற்றும் பொருள் மற்றும் வாழ்வின் முதலாவதான இயக்கத்துடன் இவர் ஒன்றிணைகிறார். இதனால் சோதரத்தில் குரு பகவான் ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கை இந்த மக்களுக்கு உருவாக்குகிறார். சிம்மராசிக்கு வியாழன் பயிற்சி ரிஷபம் என்பது சிம்மராசி மக்களுக்கு குரு பகவான் காதல் மற்றும் அது சார்ந்த உணர்வு மற்றும் குழந்தைகளுடன் தொடர்புடைய 5வது வீட்டிற்கும், திடீர் இழப்பு, அது சார்ந்த ஆதாயத்தின் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார். இவர் தற்சமயம் பெயர், புகழ் மற்றும் அங்கீகாரத்துடன் தொடர்புடைய சிம்மராசி மக்களுக்கு 10வது வீட்டில் ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சியாகி பயணம் செய்கிறார். ரிஷபராசியில் குரு பகவான் பயணம் செய்யும் காலத்தில் இந்த மக்களின் சிம்ம ராசி மக்களுடைய தொழில் ரீதியாக சிம்மராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதகமான காலகட்டத்தை எதிர்பார்த்து அதில் வெற்றியை அறுவடை செய்யலாம். இவர்களுக்கு புதிய வணிக வாய்ப்புகள், வேலையின் விரிவாக்கம் மற்றும் இவர்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் ஆகியவற்றுக்கான நல்ல தரமான பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். வேலை செய்யும் சிம்மராசி மக்களுடைய உயர் அதிகாரிகள் தங்களின் பங்களிப்பை அங்கீகரித்து பாராட்டுவார்கள். இதனால் சிம்மராசி மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு மற்றும் பதவி உயர்வுகளுக்கும் வழிவகுக்கும். இருப்பினும் சக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துடன் நல்லிணக்கம் மற்றும் நேர்மையான உறவுகளை பேணுவதற்கு தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அன்புடனும் பணிவுடனும் இருப்பதும் மற்றும் தங்களின் ஆணவத்தை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு 2வது வீட்டில் உள்ள குரு பகவான் அவருடைய அம்சத்தின் பார்வை சிம்மராசி மக்களுக்கு மேம்பட்ட தகவல் தொடர்பு திறனில் அனுபவத்தை கொடுக்கும். இதனால் சிம்மராசி மக்களுக்கு லாபகரமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். ஒருவேளை மூதாதையர் சொத்துக்கான பரம்பரை மூலமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடையும். அதிலும் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று உங்களுடைய மூலாதார சொத்துக்கள் உங்களை லட்சாதிபதியாக்கும். சிம்மராசி மக்களுடைய நிதித்துறையில் ரிஷபத்தில் உள்ள வியாழன் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியமான லாப முன்னேற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மற்றும் தங்கள் மூதாதைய சொத்து அல்லது எதிர்பார்க்கப்படும் நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் உங்கள் நிதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஊக்கத்தை அவர் அளிக்கிறார். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது மற்றும் தேவையற்ற கடன் வாங்குவதை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்ப்பது மிக நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும். சிம்மராசி மக்களுக்கு தங்கள் உறவு முறையில் அது நல்ல ஒரு முன்னணியில் இருக்கும். வியாழன் தனிப்பட்ட வாழ்க்கையின் நல்லிணக்கத்தையும் குடும்பத்தில் ஒரு நல்லதொரு புரிதலையும் ஊக்குவிக்கும் தன்மையில் செயல்படுவார். உங்கள் மனைவியுடன் நீங்கள் ஒரு நீண்ட பயணத்தை திட்டமிடுவது நன்மையாக இருக்கும். கூட்டாளர்களுக்கு இடையேயான பிணைப்பை அது வலுப்படுத்தும். இதனால் தங்களின் உறவில் ஆழமான தொடர்பையும் நெருக்கத்தையும் மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். சிம்மராசி மக்கள் திறந்த மனத்தொடர்பு மற்றும் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து சார்ந்த விருப்பம், பேச்சுக்கள் ஆகியவை உறவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை உணர்ந்து உங்களுடைய பேச்சுக்களிலும் பழகும் விதத்திலும் கனிவும் அன்பும் இருக்க வேண்டும். சிம்மராசி மக்களுடைய ஆரோக்கியத்தில் பார்க்கும்பொழுது சுய பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் அதிக உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சிம்மராசி மக்கள் தியானம் மற்றும் ஓய்வு போன்ற மனத்தெளிவில் தலைமை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த சிம்மராசி மக்களின் ஆரோக்கியத்திற்கும் உயிர் சக்திக்கும் பங்களிக்கும் என்று தெரிகிறது. ஆகவே அதற்கு தகுந்தவாறு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது பெருமாளை வழிபடுவதும் அவரது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து கன்னிராசி மக்களுக்கு ரிஷபராசியில் வியாழன் பயிற்சி என்பது கன்னிராசி மக்களுக்கு வியாழன் 4வது வீட்டிற்கும் 7வது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கிறார். இவர் ஆறுதல், ஆடம்பரம் மற்றும் கொண்டாட்டம் மற்றும் செல்வாக்குடன்
தொடர்புடையதாக இருக்கக்கூடிய தற்சமயம் வியாழன் 9ஆம் வீட்டில் ஆன்மீகம், மதம் மற்றும் உயர் படிப்புகளில் சஞ்சரிக்கிறார். கன்னிராசி மக்களுக்கு உங்கள் தொழில்துறையில் வாழ்க்கையில் சாதகமான மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் தங்களுக்கு தகுந்தவாறு பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ரிஷபராசியில் வியாழன் பயிற்சியில் கன்னிராசி மக்களுக்கு ரிஷபத்தில் வியாழன் பயிற்சியின் போது குரு பகவானின் இருப்பு மதம் மற்றும் தொழில் முயற்சியில் சாத்தியமான வளர்ச்சியை குறிக்கிறது. அதில் நீங்கள் ஆதாயத்தை அறுவடை செய்யலாம். குடும்ப புனித யாத்திரைகளை மேற்கொள்ளவும் சர்வதேச பயண வாய்ப்புகளை ஆராயவும் கன்னிராசி மக்களை வலியுறுத்துகிறது இந்த குரு பயிற்சி. எவ்வாறாயினும் கன்னிராசி மக்கள் குறிப்பாக சவால்கள் அல்லது பின்னடைவுகளை எதிர்கொள்ளும் போது கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் அவசியத்தை மனதில் வைத்திருப்பது அவசியமாகிறது. பொருளாதார நிதி சார்ந்து செயல்படும் முன் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கன்னிராசி மக்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. கன்னிராசி மக்கள் தங்கள் பொருளாதார நிதிகளை கவர்ச்சிகரமான முறையில் பராமரிக்க எச்சரிக்கையுடன் தங்களது சிந்தனையும் மூலோபாய திட்டமிடலையும் கடைபிடிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றும் இந்த கன்னிராசி மக்கள் தங்களது பரந்த நெட்வொர்க்கிங் திறன்களுக்கு ஒரு செயலூக்கமான அணுகுமுறையை பின்பற்றுவதில் எதிர்மறையான கருத்துக்களை குறைப்பது நன்மையாக இருக்கும். அது சார்ந்து நிதி ஸ்திரத்தன்மைக்கும் வணிக முயற்சியில் உருவாகும் வெற்றிக்கும் பங்களிக்கும் என்பதை உணர்ந்து உங்களுடைய எதிர்மறையான கருத்துக்களை ஒதுக்கி தள்ளி நேர்மறையான கருத்துக்களுடன் நீங்கள் முன்னேற முயற்சிக்க வேண்டும். கன்னிராசி மக்களுடைய உறவின் தன்மையில் பார்க்கும்போது முன்னணியில் கன்னிராசி மக்கள் தங்களின் துணை மற்றும் உறவின் கூட்டாண்மை மற்றும் குடும்ப இயக்கவியலின் நல்லிணக்கத்தில் அதிக பிணைப்பை வளர்க்கும் நேர்மறையான திருப்பத்தை இவர்கள் அனுபவிக்கலாம். தங்களின் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரத்தை உங்களால் செலவிடுவதும் மற்றும் அர்த்தமுள்ள பயணங்களை மேற்கொள்வதும் ஆகியவை மூலம் உறவின் தொடர்புகளை உங்களால் ஆழப்படுத்த முடியும். கன்னிராசி மக்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த ராசி மக்கள் மத நம்பிக்கைகள் மற்றும் அது சார்ந்த பழக்க வழக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை காணலாம். எவ்வாறாயினும் இவர்கள் தங்களின் வேலையில் அர்ப்பணிப்பு மற்றும் தனிப்பட்ட ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்துவது முக்கியமாக இருக்கிறது. கன்னிராசி மக்கள் தங்களின் சுய கவனிப்பு மற்றும் அதன் எல்லைகளை சீரமைப்பதன் மூலம் அதிகப்படியான தேக மற்றும் மனநல நிலையில் நல்லதொரு நிலையில் உங்களால் வைத்திருக்கவும் அது சார்ந்து செயல்பட வைக்கவும் முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது கன்னிராசி மக்களுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய பொருள்களை கொடுப்பதும் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். முடிந்தவரை சிவபுராணத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். இந்த குரு பயிற்சியினுடைய இந்த காலத்தில் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.